மகிழ்வோம். நல்ல நாள். ஆம், இன்று நல்ல நாள். புனிதர் பாதம் பட்டால் புல்நிலமும் பொன் விளையும். புனித பெர்னதத் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறை வணக்கம். இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட, மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. வெண்ணாளும் தேவா வினை போக்கும் நாதா, நின் மலர் பாதம் பணிந்தேனையா. என்னை உருவாக்கி உருவாக்கி உனதாக்கும் தேவா, உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. இனம் புரியா இதமான சந்தோஷம் உதிக்க, இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. இனம் புரியா இதமான சந்தோஷம் உதிக்க, இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. உன்னை தேடி வந்தேன், உன் பதம் நாடி நின்றேன், என் உயிரோடு உயிராகவா. என்னை உயிராக்கி உயிராக்கி உன்னதாக்கும் தேவா, நீரின்றி நான் ஒன்றுமில்லை, உன் நினைவின்றி உறவு ஒன்றுமில்லை. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை, ஒளியான இறைவா என் உயிராகவா. ஏஞ்சல், என்ன இன்னைக்கு ஒரே கோலாகலமா இருக்கு? ஆமண்ணே, நம்ம பள்ளி ஆண்டு விழான்னா சும்மாவா? மேடையில் ஒளியேற்றி தொடங்குவாமா? மேடையில் இருக்கும் மாந்தோர்களையும் சான்றோர்களையும்
ஒளியேற்றி மகிழ்வித்த அனைவருக்கும் நன்றி. நம் தமிழர் பண்பாடு விருந்தோம்பல். விருந்தோம்பலின் தொடக்கம் வரவேற்பு. ஓ, அப்படியா அண்ணே? அப்போ விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க வருகிறார்கள் எம் தோழர்கள். எம் பள்ளி ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விருந்தினர் விழா மகிழும்படி கருவழிகள் விண்ணை எழுப்பும்படி ஆற்றிடும் வரவேற்புரை விழாவில் முதலாவதாக திரும்ப வாழ்க்கைக்கு இலக்கணமாய் ஏழை எளிய மக்களுக்கு ஏணியாய் வாழ வழி தெரியாமல் தடுமாறும் மக்களுக்கு தோணியாய் நித்தமும் கடமை உணர்வோடு செயல்புரியும் நமது பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களை அனைவர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். செந்தமிழால் செய்த உடல் செங்கோலால் செய்த விரல் வெண்கலத்தால் செய்த குரல் சரித்திரத்தின் ஞானக்கடல் வெற்றிகளை குவித்த கடலாக விளங்கும் புனித பெர்னடத் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வியர்வை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் கொண்டு இன்று வரை நமது பள்ளியின் மாணவர்களின் நலனுக்காக இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை அனைவர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்ற எண்ணத்துடன் நம் அழைப்பை ஏற்று வந்த ஆசிரியர் திருமதி மேர்ஸ்டெல்லா அவர்களை அனைவர் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள். நம்மில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். பெரும் கல்லாய்ந்த மாணவர்களை ஜொலிக்கு நேர்மை மாற்றிய ஆசான்கள் சொல் கூலி கொண்டு அறிவு சிலை செதுக்கிய சிற்பிகளாகிய நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களை அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை வென்றத்தில் வைத்து மாணவ செல்வங்களை அன்போடு பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வங்கள் ஆகிய 4 சிற்பிகள் வடிவமைத்த நவீன சிலைகள் தான் மாணவர்கள். அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களையும் வாழ்த்தி வரவேற்று வரவேற்புரை முடிக்கிறேன். நன்றி. அனைவரையும் அன்போடு வரவேற்ற என் தோழர்களுக்கு நன்றி.
நம்ம பள்ளியின் ஓராண்டு நிகழ்வுகளை அறிக்கையாக சமர்ப்பிக்க வருகிறார்கள் நம் தலைமை ஆசிரியர் அவர்கள். புனித பெர்னதத் தொடக்கப்பள்ளி மங்களக்குன்று ஆண்டறிக்கை 2024-25. அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல். புனித பெர்னதத் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும்
நம் பள்ளி நிர்வாகி அவர்களையும் நம் புனித பெர்னதத் மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியை அவர்களையும் மற்றும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வாழ்த்தி வணங்கி இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். பள்ளியின் தோற்றமும் வளர்ச்சியும். தூய பெர்னதத் தொடக்கப்பள்ளி 12/6/1936 ஆண்டு நிரந்தர அங்கீகாரத்துடன் தொடங்கப்பட்டது. நடுநிலை உயர்நிலை பள்ளியாக உயர்ந்து நிர்வாக வசதிக்காக 21/7/1969 ஆண்டு தொடக்கப்பள்ளி மற்றும் தனியாக தனித்து தலைமை ஆசிரியரின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்வி ஆண்டில் எம் பள்ளி 89வது வயதில் சிறப்பாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது. பள்ளி நிர்வாகம். இப்பள்ளி கோட்டார் மறை மாவட்ட மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்களின் பொது மேலாண்மைக்கு உட்பட்டு கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்பணி ஜான் பெனிட்டோ அவர்களின் மேற்பார்வையிலும் மங்களக்குன்று பங்கு பணியாளர் மற்றும் தாளாளர் அருட்பணி பிலிப் ஆரோக்கிய திவ்யன் அவர்களின் நிர்வகிப்பிலும் இயங்கி வருகிறது. பள்ளி ஆசிரியர்கள். தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சகோதரி எலிசபெத் ராணி அவர்களுடன் 5 ஆசிரியர்களும் மாணவர் நலனில் அக்கறையோடு தம் பணியை செவ்வனே செய்து வருகிறோம். பள்ளி செயலர் திருமதி ரா பிராங்க்லின் பெல்லா, பொருளர் திருமதி ஏ புஷ்பரோஸ், நன்னறி மறைக்கல்வி தொடர்பாளர் ஆர் பிராங்க்லின் பெல்லா, டி எலிசபெத் சாந்தகுமாரி ஆசிரியைகள் தம் பணியை சிறப்புடன் செய்து வருகிறார்கள். பள்ளி மாணவர்கள். இக்கல்வி ஆண்டில் 70 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். சாதி சமய வேறுபாடுகளை கடந்து எல்லா தரப்பு மாணவர்களும் சகோதர உணர்வுடன் கல்வி கற்கிறார்கள். மாணவர்கள் சீருடையுடன் சுத்தமாகவும் ஒழுக்கத்துடனும் வந்து ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மதிப்பு அளிப்பவர்களாகவே திகழ்கிறார்கள். பள்ளி நடைமுறை. காலை 9:10 மணிக்கு இறைவேண்டலும் ஆரம்பமாகி மாலை 4:10 மணிக்கு நிறைவு பெற்று வாரத்தின் முதல் பள்ளி நாள் மாணவர் பேரவைகளில் தொடங்கி இறுதி நாள் மாலையில் கூட்டு உடற்பயிற்சியோடு நிறைவடைகிறது. தினமும் காலையில் இறைவேண்டல், உறுதிமொழி எடுத்தல், தமிழ்தாய் வாழ்த்து நடைபெறுகிறது. காலையில் மறைக்கல்வி நன்னறி கல்வியோடு வகுப்புகள் ஆரம்பமாகி நண்பகலில் உணவு இடைவேளையில் மாணவர்களுக்கு பொது அறிவு, வாய்ப்பாடு, வாசித்தல் திறன், கலையும் கைவண்ணமும் போன்றவை கற்பிக்கப்பட்டு பண்பட்ட வளர்ச்சிக்கு அடித்தளமிடப்பட்டு வருகிறது. பள்ளியின் சிறப்பு அம்சங்கள். இவ்வாண்டு முதல் நாள் பள்ளிக்கு வந்த ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசிரியர்கள் இணைந்து இனிப்புகள் வழங்கி இறை ஆசிரியருடன் எம் பள்ளியில் கல்விக்கண் திறன் ஆசியுடன் வாழ்த்தி வணங்கி வரவேற்கப்பட்டது. எம் பள்ளியில் கல்விக்கண் திறந்த காமராசர் பிறந்த நாள் விழா, சுதந்திர தின விழா தாளாளர் தலைமையில் பங்கு மக்களோடு இணைந்து கொண்டாடப்பட்டது. ஆசிரியர் தினம் அன்று ஒளியேற்றி பல்சமய வழிபாடு நடத்தி கொண்டாடினோம். மாணவர்களால் கலை நிகழ்ச்சி நடத்தினார்கள். தலைமை ஆசிரியை சகோதரி எலிசபெத் ராணி அவர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்து கூறி பரிசு வழங்கினார்கள்.
குழந்தைகள் தின விழாவில் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தாளாளர் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள். இறுதியில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் விழாவில் புனித தெரேசா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மங்களக்குன்று பேராசிரியர்கள் மாணவிகள் வருகை தந்து கலை நிகழ்ச்சிகள் வழங்கி மரவிழா குழுக்கள் வைத்து அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கேக் கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. பின்னர் 10 மாணவர்களுக்கு புத்தாடை வழங்கினார்கள். 2024-25 கல்வியாண்டில் மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற திறனாய்வு தேர்விலும் மறைக்கல்வி நன்னறி தேர்விலும் மற்றும் ஓவியம் சொற்கள் உருவாக்குதல் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றார்கள். சரக அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பாடல் மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகளிலும் கலந்து கொண்டனர். மறை மாவட்ட அளவிலும் சரக அளவிலும் நடைபெற்ற ஆசிரியர் அலுவலர் விழாவில் எம் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பங்கேற்றனர். முதல் அமைச்சரின் செயல்பாட்டில் நாகர்கோயில் SLB பள்ளியில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு புத்தகங்கள் வாங்கி வந்தனர். அரசு அறிவிக்கும் செயல்பாடுகளான முதியோர்களுக்கு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் மற்றும் எண்ணும் எழுத்தும் திட்டம் எம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நன்றி. பள்ளியின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இறைவனின் உதவியை பெற்று வரும் பாதுகாவலி புனித பெர்னதத்துக்கும் முதலில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பள்ளியின் பொது மேலாளர் மேதகு ஆயர் நசரேன் சூசை அவர்களுக்கும் மறை மாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் அருட்பணி ஜான் பெனிட்டோ அவர்களுக்கும் பள்ளியின் தாளாளர் அருட்பணி பிலிப் ஆரோக்கிய திவ்யன் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பள்ளியின் வளர்ச்சிக்காக உழைத்த முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒத்துழைத்து கொண்டிருக்கும் வட்டார கல்வி அலுவலர் திருமதி கலாவதி அவர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் அருட்பணி பேரவை நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை உரித்தாக்கி இவ்வறிக்கையை அவையினில் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. Thank you, sister. அவங்கதான் இந்த மேடையை ஜொலிக்க வைக்கும் குட்டி ஸ்டார்ஸ்.
தெரியாதா ஹிந்தில Wow, cuties! Thank you for your wonderful dance. அண்ணே டேனி அண்ணே இப்ப நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் நம்ம பள்ளிய வாழ்த்து பாட வர்றாங்க.
எத்துணை கனிவு கற்றிடும் மாணவர் மன நிறைவு பரமது தந்தையின் பள்ளியை நோக்கு உண்மை பேசும் பிள்ளைகளாக ஒழுக்கத்துடனே வாழ்ந்திடுவோமே உண்மை பேசும் பிள்ளைகளாக ஒழுக்கத்துடனே வாழ்ந்திடுவோமே கல்வி கற்றால் பயந்து வாழும் முயற்சி செய்து முன்னேறுவோம் முயற்சி செய்து முன்னேறுவோம் தன்னை பள்ளியை நோக்கு புதுமைகள் செய்யும் புனிதரின் வாக்கு எத்துணை அழகு எத்துணை கனிவு கற்றிடும் மாணவர் மன நிறைவு தன்னை பள்ளியை நோக்கு புதுமைகள் செய்யும் கல்வி கூடம் அயராது நாமும் உழைத்திடுவோமே புதுமைகள் செய்யும் கல்வி கூடம் அயராது நாமும் உழைத்திடுவோமே சுகபலம் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த உம்மை வேண்டுகிறோம் வழி நடத்த உம்மை வேண்டுகிறோம் பரமது தந்தையின் பள்ளியை நோக்கு புதுமைகள் செய்யும் புனிதையின் வாக்கு எத்துணை அழகு எத்துணை கனிவு கற்றிடும் மாணவர் மன நிறைவு பரம தந்தையின் பள்ளியை நோக்கு வாழ்க வாழ்க எம் பள்ளி வாழ்க 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 தாழ வாழ்க 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 எம் பள்ளி வாழ்க 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 தாழ வாழ்க வாழ்க மாணவர் பெற்றோர் வாழ்க 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 ஆசிரியர் வாழ்க 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 சான்றோர் வாழ்க தன்னையின் பள்ளியை நோக்கு புதுமைகள் செய்யும் புனிதையின் வாக்கு எத்துணை அழகு எத்துணை கனிவு கற்றிடும் மாணவர் மன நிறைவு தன்னையின் பள்ளியை நோக்கு சூப்பர்மா வேற லெவல். Thank you, teachers. அடுத்து கிராமிய நடனம் ஆட வர்றாங்க நம்ம அக்கா மாதிரி.
இங்க வந்து இங்க வந்து இங்க வா. டேஸ்ட் பண்ணா இது பால் என்ன மந்திரியாரே, நம் நாடு எப்படி போய் கொண்டிருக்கிறது? நல்லா தான் போய் கொண்டிருக்கிறது அரசு. ஏதேனும் பிரச்சனை உண்டா? இல்லை அரசு. மிக்க நன்றி. யார் இங்கே? பெண்ணே, நீ யார்? நான் யார் என்று அறிய வைக்கிறேன். இவ்வளவு வீராப்பாய் பேசுகிறாயே, நீ யார் என்று சொல். தவறை ஆட்சி செய்யும் மன்னனிடம் நீதி கேட்டு வந்துள்ளேன். அரசே, அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணை அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? நீயா? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு பிரபுக்காக தன்னுடைய கொடுத்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போம்
தங்கத்தேர்ப்பால் உண்டான கழுச்சொலுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை மீது விழுந்து இறந்து விடுகிறார். நன்றி. முத்தான சொற்களால் வாழ்த்துரை வழங்கி பரிசுகள் வழங்க வரும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாசத்திற்குரிய தாளாளர் தந்தை அவர்களே, மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, சிட்டுக்களாக வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, அவர்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நான் இங்கு வந்திருப்பது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற ஒரு கைது என்றே சொல்ல முடியும். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த என்னை திடீரென வந்து கைது செய்து இங்கே கொண்டு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் வரும்பொழுது ஒரு சிறிய மகிழ்ச்சி என்னவென்றால், நான் 1973ஆம் வருடம் இதே வகுப்பறையில் இதே கட்டிடத்தில் அந்த அச்சத்தில் உள்ள ஒரு வகுப்பில்தான் 1ஆம் வகுப்பு படித்தேன். 1999ஆம் ஆண்டு இதே கல்விக்கூடத்தில் இதே பள்ளியில் இந்த ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணி பொறுப்பேற்றுக் கொண்டேன். ஓராண்டு காலம் இங்கு பணிபுரிந்தேன். அப்போது எனக்கு படித்து தந்திருந்த ஆசிரியர்கள் தான் என்னுடன் பணியில் இருந்தார்கள். எனக்கு 1ஆம் வகுப்பில் பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களோடு நான் பணியாற்றி இருந்தேன். என்னுடைய பெற்றோர்களைப் போல எப்படி என்னை 1ஆம் வகுப்பில் வழிநடத்தி இருந்தார்களோ அதே போல அன்றும் என்னை குழந்தையாக பாவித்து வழிநடத்தி இருந்தார்கள். இந்த பள்ளிக்கூடம், இந்த ஆரம்ப பள்ளியானது மிகவும் அன்பான ஒரு கலைக்கூடம் அப்படி என்றே நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் அப்பொழுதே நான் வேலைக்கு வந்த அந்த ஒரு வருஷம் இங்கு இருந்து பணியாற்றிய போது பிள்ளைகளோடு உள்ள உறவு, பெற்றோர்களோடு உள்ள உறவு, என்னோடு பணியாற்றிய ஆசிரியர்களோடு எனக்கு இருந்த உறவு மிக நெருக்கமாக ஒரு குடும்ப உறவை தந்தது என்று சொல்லலாம். இன்று கூட நான் அந்த மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வை நான் சொல்வதுண்டு பல முறையும். ஆரம்ப பள்ளி என்பது மிகவும் ஒரு அன்பை உருவாக்கக்கூடிய, ஒரு குடும்ப உணர்வை தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் என்று. அதே பள்ளிக்கூடத்தில் இன்று நான் எதிர்பாராத விதமாக இங்கு வந்து உங்களிடையே நிற்பதில் கடவுள்தான் எனக்கு தந்த ஒரு வரமாக கருதுகிறேன். வேறு பெரிதாக ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியவில்லை. இந்த ஆரம்ப பள்ளி என்றும் பூந்தோட்டத்தில் வண்ண வண்ண மலர்களாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறுவர் செல்வங்கள். அவர்களுடைய இந்த விழாவை காண நீங்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்தால் அதைவிட சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் தனித்தனியே உங்கள் மொபைல் போனில் போட்டோ எடுப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பான பெற்றோர்களே, நல்ல ஒழுக்கமுடைய பள்ளியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீர்கள். நன்றாக ஒழுக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளினுடைய திறமையை நீங்கள் எப்படி புகைப்படம் எடுக்கிறீர்களோ, இதோடு இந்த குழந்தை பருவத்தோடு அவளுடைய திறமைகள் முடிந்து போவதில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளரக்கூடிய இந்த மாணவ செல்வங்களை வளர்ப்பதில் முதல் படிநிலை உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்களிடமிருந்து தான் பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்டு வருகிறது இந்த 3 வயதான குழந்தையும் கூட. எனவே வீட்டில் இருக்கும் போதே பல நற்பண்புகளை நீங்கள் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உண்மை,
நேர்மை, பகிர்தல், இரக்கம், இப்படிப்பட்ட நல்ல பண்புகளோடு இந்த பிள்ளைகளை வீட்டிலிருந்தே நீங்கள் வளருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கீழ்ப்படிதல் என்ற பழக்கத்தை நீங்களே கற்றுக் கொடுங்கள். வீட்டில் உங்கள் குழந்தை தூங்கி எழும்போதே பெரியவர்களுக்கு மரியாதை, வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பை உருவாக்கி கொடுங்கள். ஒரு பொருளை சாப்பிட கொடுத்தால் கூட அந்த குழந்தைகளிடம் முதல்ல அந்த குழந்தை சாப்பிடும் முன்னாடியே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பண்பு. தாத்தாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, சகோதரிக்கு கொடு, அந்த மாதிரிப்பட்ட ஒரு உறவை வளர்க்கக்கூடிய பிள்ளையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். ஏனென்றால் இன்று உறவு கெட்டு போய்விட்டது, ஒழுக்கம் கெட்டு போய்விட்டது, சமுதாயம் சீரழிந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில், ஒரு போராட்ட களத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதில் உங்கள் குழந்தையை நல்ல கண்ணியமிகு தலைவராக வளர்க்க வேண்டும். ஒரு கண்ணியமிகு தலைவர் என்றால் அவருக்கு நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, இரக்கம் போன்ற பல நற்பண்புகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதரைத்தான் நாம் என்ன என்று சொல்வோம் என்றால் கண்ணியமிகு தலைவர் அப்படி என்று அவருடைய பெயருக்கு முன்னால் சொல்வோம். அப்படிப்பட்ட நற்பண்புள்ள பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததுதான். ஆனால் அதற்கு மேலாக உங்களுடைய குழந்தையினுடைய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவோ குழந்தைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார்கள், கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெரிய பெரிய பட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் வீதிகளிலும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் அடிபடுவதையும், திருட்டு, கொலை, கற்பழிப்பு அப்படி மோசமான பழக்கங்களில் ஈடுபடக்கூடிய கற்ற மாணவ மாணவிகளை நாம் காண்கிறோம். எனவே அப்படிப்பட்ட தீய பழக்கங்களுக்கு ஆளாக்காமல் இந்த செல்வ சிட்டுக்களை நல்ல நற்பண்புடைய பிள்ளைகளாக வளர்க்க இந்த ஆசிரியர்களோடு இணைந்து இந்த பெற்றோர்களும் உதவி செய்து வளருங்கள். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளினுடைய நெற்றியை நற்சிந்தனையால் நிறையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகள் வர வேண்டும். அவர்களுடைய கண்களை ஈகையால் நிரப்புங்கள். அவர்களுடைய கரங்களை இரக்கத்தால் நிரப்புங்கள். உங்களுடைய பிள்ளைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உடல் ஆளுமையில் வளர்வது போல மனிதர்களாக இந்த தேசத்தில் வளர்வார்கள் என்று நம்பிக்கை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைத்திறன் போட்டிகளுக்கான பரிசுகள்: எல்கேஜி, யுகேஜி வண்ணம் தீட்டுதல். முதல் பரிசு TA சிவன்யா. இரண்டாம் பரிசு B பிரணவ். சிவன்யா. ஒன்றாம் வகுப்பு தேசபக்தி பாடல். முதல் பரிசு RS ரியோனா பெமி. இரண்டாம் பரிசு CP மெர்னட் கிறிஸ்பின். இரண்டாம் வகுப்பு தேசபக்தி பாடல். முதல் பரிசு RK ஜெனிஷிகா. இரண்டாம் பரிசு DJ ஐவின்.
திருக்குறள் மனப்பாடம். முதல் பரிசு சிபி மெரின்ஷியா ஏஞ்சல். இரண்டாம் பரிசு ஆர்எம் அக்ஷயா. நான்காம் வகுப்பு பேச்சு போட்டி. முதல் பரிசு பிஜே ஷைவின். இரண்டாம் பரிசு எஸ்பி அஸ்மிதா. ஐந்தாம் வகுப்பு பேச்சு போட்டி. முதல் பரிசு பி ஜெபின் பிராங்கோ. இரண்டாம் பரிசு ஜேஎஸ் ஜெஸ்னா ரோஸ். முத்துமுத்தாய் சொல்லெடுத்து முல்லை பூவாயாவை தொடர்ந்து வாழ்த்துரை கூறிய ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. Thank you, ma'am. அண்ணா வெளியே பாருங்க. What is weather today? It is hot. வெளியே தான் hot. ஆனா இங்கே இப்ப இடி முழக்கத்துடன் மழை வரப்போகுது.
யுகேஜி. ஆண்கள் தவளையோட்டம். முதல் பரிசு ஜே ஜோஸ்பின். இரண்டாவது பரிசு எஸ் பிஜோலி. பெண்கள் வண்ணம் சேகரித்தல். முதல் பரிசு எஸ் பெனோலின் டியானா. இரண்டாவது பரிசு எஸ் அனிஸ்டா ஸ்டான்லி. வகுப்பு 1 ஆண்கள் முயல் ஓட்டம். சிபி பர்னட் கிறிஸ்பின் முதல் பரிசு. இரண்டாவது பரிசு எஸ் செல்வரியோ. ஒன்றாம் வகுப்பு பெண்கள் முத்து பொறுக்குதல். முதல் பரிசு எஸ் ஜியோனா. இரண்டாவது பரிசு ஜே ஜெபினா. வகுப்பு 2 ஆண்கள் ஓட்டம். முதல் பரிசு எஸ் அக்ஷய் குமார். இரண்டாவது பரிசு வி ஜே ஐவின். இரண்டாம் வகுப்பு பெண்கள் புன்னக்காய் பொறுக்குதல். முதல் பரிசு கே ஜெஸ்மா. இரண்டாவது பரிசு ஒய் ஆல்ஃபேன் ஜெய்ஸ்னா. வகுப்பு 3 ஆண்கள் பந்து எறிதல். முதல் பரிசு எஸ் சுதர்சன். இரண்டாவது பரிசு ஆர் கர்லின் ரினோ. மூன்றாம் வகுப்பு பெண்கள் இசை நாற்காலி. முதல் பரிசு எஸ் பி ஆதிகா. இரண்டாவது பரிசு ஜே ஜெரிகா. வகுப்பு 4 ஆண்கள் பால் பிடுங்குதல். முதல் பரிசு ஜே ஜோன்ஸ் ஜெப்ரோன். இரண்டாவது பரிசு எஸ் எல் ஆட்சன் பெர்லின். நான்காம் வகுப்பு பெண்கள் நினைவாற்றல் போட்டி. முதல் பரிசு எஸ் செல்பினா. இரண்டாவது பரிசு ஆர் கே ஜர்சிகா. வகுப்பு 5 ஆண்கள் முறுக்கு கடித்தல். முதல் பரிசு வி விஜயராம். இரண்டாவது பரிசு வி கே அகிலேஷ். ஐந்தாம் வகுப்பு பெண்கள் தமிழர் ஊதி தள்ளுதல். முதல் பரிசு ஆர் ஆந்தன் ரகுனா. இரண்டாவது பரிசு எஸ் லிப்னா.
பரிசுகளை வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி. என்னாச்சு ப்ரோ? இப்ப பாரு, நாட்டுக்காரங்க கலகலக்க வர்றாங்க. ஓ அப்படியா? வாங்க வாங்க. சூமிங் தானே ஃபுல்லாக தான் இருக்கு. அதான் இது ஃபுல்லாக இல்லைன்னா பேக்கில் இருக்கும். மஞ்சள்
பாசமிகு தாளாளர் தந்தையே, இனிய நடையில் வாழ்த்துரை வழங்கி பரிசளிக்க அன்போடு அழைக்கின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவையில் அமர்ந்திருக்கின்ற மூத்தவர்களுக்கும் குழுமியிருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்கள், அவருடைய பெற்றோருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு எப்பொழுதுமே ஞாபகத்துக்கு வர்றது, அது ஒருவேளை பள்ளிக்கு வருகின்ற நேரமாக இருக்கலாம், அது அந்த பிள்ளைகளை வெளியே சந்திக்கின்ற நேரமாக இருக்கலாம். அந்த உற்சாகம் அப்படி பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க எப்பவுமே உற்சாகமா இருப்பாங்க. எப்பவுமே ஃபாதர் சொல்லிட்டு கை காட்டுறதுல அது ஒருவேளை அங்கி போட்டிருந்தாலும் அங்கி போடலாட்டும் ஃபாதர்னு சொல்லி கை காட்டுறது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஒரு எளிமையான மனதை படைத்தவர்கள் நம்முடைய மாணவர்கள். அது பல நேரங்களில் உணர்ந்திருக்கின்றேன். இன்னைக்கு உள்ள அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக அவர்கள் வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. கடைசி ஒரு டான்ஸ் போட்டாங்க பாருங்க, அப்படி அரங்கமே அதிர்கின்ற அளவுக்கு மிக சிறப்பான ஒரு நடனத்தை நமக்கு தந்தார்கள். அதுபோல நாடகமாக இருக்கலாம், உணர்வினை தூண்டுகின்ற அந்த ஒரு கண்ணகி நாடகமாக இருக்கலாம், அல்லது அந்த அவர்கள் செய்த அனைத்து நிகழ்வுகளாக இருக்கலாம், மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகத்தை தருவதாக இருந்தது. எனவே எல்லா குழந்தைகளுக்கும் சேர்ந்து ஒரு கைதட்டு சத்தமா கொடுக்கலாமா? ஏன்னா இதுவரைக்கும் நம்ம கை தட்டல, அப்படிதானே? இதுவரைக்கும் இந்த அரங்கத்துல நம்ம கைத்தட்டு சத்தத்தை கேட்கல. அதனால ஒரு கூட கை தட்டலாமா? எனவே பிள்ளைகளுக்கு அந்த வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஒருவேளை இந்த சமூகத்தில் பார்க்கின்ற போது நல்ல மனிதர்களை பார்க்கின்றோம், கெட்ட மனிதர்களை பார்க்கின்றோம். அந்த நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் உருவாகுகின்ற ஒரு தருணம் எது என நாம் பார்க்கின்றோம், இந்த ஒரு மழலை பருவம். அந்த பிள்ளைகளுக்கு நாம் இதை விதைக்கின்றோம், அதுதான் அவருடைய முதன்மையாக இருக்கின்றது. அந்த பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை பேச நாம் அனுமதிக்கின்றோமா? அந்த பிள்ளைகள் பிறரை பற்றிய பாராட்டு வார்த்தைகளை பேச நாம் அனுமதிக்கின்றோமா? அல்லது அந்த பிள்ளைகளிடம் நாம் குறைகளை கூறுகின்றோமா? அந்த பிள்ளைகளிடம் நாம் குறைகளை கூறுகின்ற போது குறை கூறுகின்ற பிள்ளைகளாக அவர்கள் வளருவார்கள். அந்த பிள்ளைகளிடம் நாம் நிறைகளை கூறுகின்ற போது, பாராட்டு வார்த்தைகளை கூறுகின்ற போது அந்த பிள்ளைகள் பாராட்டுகின்ற பிள்ளைகளாக, பாராட்டு பெறுகின்ற பிள்ளைகளாக வளருவார்கள். எனவே இந்த ஒரே ஒரு கருத்தினை பெற்றோராகி நாம் உள்ளத்தில் கொள்வோம். கண்டிப்பாக பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்படுகின்றார்கள். அந்த பிள்ளைகள் அதற்கு கூடாகவே நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பிள்ளைகளாக, நல்ல வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குவோம். அது அவர்களில் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிள்ளைகளாக, உயர்ந்த தலைவர்களாக அவர்களை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் அல்ல. எனவே பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய சாதனைகள் புரிய உங்களை வாழ்த்துகின்றேன். அந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து நாம் படிக்கின்ற ஒவ்வொரு பள்ளியும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம்புகின்றேன். எனவே குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், பெற்றோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய சிறப்பாக வழிநடத்துகின்ற தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அண்ணே, 2024-2025 கல்வி ஆண்டில் ஒழுங்காக பள்ளிக்கு வருகை தந்தவர்கள்: LKG UKG JS ஜெனா, ஒன்றாம் வகுப்பு RS ரியோனா பிரமீன், இரண்டாம் வகுப்பு GS ஜஸ்மா,
ஐந்தாம் வகுப்பு சிபி மெரின்சியா ஏஞ்சல். நான்காம் வகுப்பு எஸ் ஸ்டெவின் எஸ்ஏ அகில். ஐந்தாம் வகுப்பு ஆரம் ஆதர்ஸ் எஸ் ஜர்ஷித். அண்ணே, நம்ம பெரிய அண்ணமார்களை காணோமே. தாயது வருகைக்கு தனியிலங்குளவி போன்ற எங்கள் அழைப்பை முதுமலர்ச்சியோடு ஏற்று விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் கன்னியர் இல்ல தலைமாறு சகோதரி அவர்களை நாம் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அருள் சகோதரி அவர்களை கல்விக்கான பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். கல்விக்கான பரிசுகள் எல்கேஜி யூகேஜி ஜே ஜெர்சிகா. ஜே ஜெர்சிகா. வகுப்பு 1 சிபி மர்னட் கிறிஸ்பின். வகுப்பு 2 எஸ் அக்ஷய் குமார். வகுப்பு 3 சிபி மெரின்சியா ஏஞ்சல். வகுப்பு 4 ஜே ஜென்சிகா. வகுப்பு 5 எஸ் ஆர் சப்ரினா. பரிசு வழங்கிய தலைமை சகோதரி அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அண்ணே, நம்ம பெரிய அண்ணமார்களை காணோமே. ஓ அண்ணா, ரெடியா இருக்காங்க, கூப்பிடுவோமா? ஓகே அண்ணா.
நட்ட நகர பர பர நரிங்க நெருங்க விரு விரு வேங்க இறங்க பல பல எதிரி பதுங்க
குன்றின் மேல் தீபமாக மங்கள குன்றின் மகுடமாம் எமது பள்ளி சிறப்பாக செயல்பட உதவிய இறைவனுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். முதலாக நன்றிக்கு உரியவர்கள் எம் பள்ளியின் தாளாள தந்தை அவர்கள். தியாகத்தின் இருப்பிடமாய், அன்பின் பிறப்பிடமாய், கருணையின் சிறப்பிடமாய், கலங்கரை விளக்காய், அல்லும் பகலும் அயராது உழைத்து எங்கள் வளர்ச்சிக்கு முன்னோடியாய் திகழ்பவர்கள் இன்றைய விழாவினை தலைமையேற்று சிறப்பித்தமைக்கு எங்கள் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உழைத்துக் கொண்டே இருக்கும் என்ற உணர்வோடு எமது பள்ளிக்கு புத்துணர்வு ஊட்டி நம்மை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரும் எம் பாசமிகு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பூக்கள் மலர்ந்து கொண்டே இருக்கிறது, நாம் தேடிக்கொண்டே இருப்போம் என்று புதிய புதிய சிந்தனைகளை ஆசிரியர்களுக்கு ஊட்டி மாணவர்களுக்கு பல திறமைகளை வளர்த்து சுத்தம், ஒழுக்கம், காலத்தவறாமை போன்ற பண்புகளை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த பெர்னதஸ் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் அவர்கள் எம் பள்ளி ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வருகை தந்து வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். குயில் கருத்தாலும் அதன் காணம் இனிக்கும் என்பதற்கேற்ப இங்கு வருகை தந்திருக்கும் இவ்வாண்டு பணி நிறைவு பெறும் எம் பள்ளி ஆசிரியர் திருமதி மேரி ஸ்டெல்லா அவர்கள் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சமூக அக்கறையும் தியாக மனப்பான்மையை கொண்டு இறைப்பணியாற்றி வரும் கண்ணீர் இல்ல அருட் சகோதரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நம் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். கலை நிகழ்ச்சிகள் வழங்கி மகிழ்வித்த மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்த சகோதரர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கூறிய நண்பர்களுக்கு நன்றி. விழாவின் நிறைவாக நாட்டுப்பண். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जल इधरंगा तव शुभ नाम